ஹர்முஸ் நீர்நிலை என்றால் என்ன? அதை மறைப்பதால் ஏற்படுகிற இந்த தட்டுப்பாடுகளை போன்று வேறு என்ன விதமான பாதிப்புகள் உலக நாடுகளுக்கு இந்த யுத்தத்தினால் ஈரானால் ஏற்படுத்த முடியும் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக ஈரான் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பு என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். உலக வரைபடத்தை வைத்துத்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிற போறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியா முழுவதுமே யெமன்ல இருக்கிற ஹூத்திஸ் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதுவரைக்கும் ஹூத்திஸ் மிரட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர களத்துக்கு வரல. இந்த யுத்தம் உச்சமாக நடந்தால் ரெட் சீலையும் நாங்க தாக்குதல் நடத்துவோம், அதை மூடுவோம் இருக்காங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சர்வதேசத்தில் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீர்நிலை தொடர்பாகவும் அதை ஒட்டிய ஒரு மாபெரும் அரசியல் தொடர்பாகவும் தான் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் எல்லா பகுதிகளிலும் பெட்ரோல் கியூ வந்துருச்சு. பெட்ரோல் வரிசையில் நின்று பெட்ரோல் எடுக்கிறோம். கியூஆர் கோடு சிஸ்டம் தந்துட்டாங்க. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் தற்போது எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எல்பிஜி அண்டு எல்என்ஜி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று வங்காளதேசம் இதே மாதிரி கியூஆர் கோடு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி பல நாடுகளும் இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டில் சிக்கி தவிக்கின்றன. ஈவன் அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளுக்குமே ஒரு மாதம் 2 மாதத்துக்கு தேவையான எரிபொருட்கள் தான் அவர்கள் வசம் இருக்கிறது. மற்ற அத்தனையுமே அவங்க தொடர்ந்து வாங்க வேண்டி இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் ஈரானுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளில் தான் உலகத்துக்கு தேவையான 30% பெட்ரோலிய ஏற்றுமதிகள் நடைபெறுகிறது. குறிப்பாக குவைத், பஹ்ரைன், கத்தரு, அபுதாபி, அதே போன்று சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஹொர்முஸ் நீர்நிலை பகுதியால் தான் எல்லா கப்பல்களும் பயணிக்கிறது. இதில் உலகத்திற்கு தேவையான 30% எண்ணெய் ஏற்றுமதி பொருட்கள் இதிலே பயணிக்கும். ஒரு நாளைக்கு குறைந்தது 20 மில்லியன் பெரல்கள், 20 மில்லியனா கிட்டத்தட்ட 2 கோடி பெரல்கள்ல பெட்ரோலியம் இந்த இடத்துல கைமாறும். அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதியை தற்போது மறைத்து வைத்து அந்த பகுதிகளில் பயணிக்கக்கூடிய கப்பல்கள் மீதெல்லாம் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான். இதனால் தான் உலக அளவிலே தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஹர்முஸ் நீர்நிலை என்றால் என்ன? அதை மறைப்பதால் ஏற்படுகிற இந்த தட்டுப்பாடுகளை போன்று வேறு என்ன விதமான பாதிப்புகள் உலக நாடுகளுக்கு இந்த யுத்தத்தினால் ஈரானால் ஏற்படுத்த முடியும் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக ஈரான் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பு என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். உலக வரைபடத்தை வைத்துத்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிற போறோம். இங்க பாத்தீங்கன்னா உலக வரைபடத்தில் ஈரான் எவ்வளவு பிரம்மாண்டமான நிலப்பரப்பை கொண்டிருக்கிறது என்பதை நீங்க இதுல புரிஞ்சுக்கிற முடியும். இந்த பக்கமாக பகதாத், அதாவது ஒரு எல்லையாக ஈராக்கை எல்லையாக கொண்டிருக்கிற அதே நேரம் மறு எல்லையாக ஆப்கானிஸ்தானை அவர்கள் எல்லையாக வைத்திருக்கிறார்கள், பாகிஸ்தானை எல்லையாக வைத்திருக்கிறார்கள். இப்படி பல நாடுகளையும் எல்லையாக கொண்ட ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது. அதை தாண்டி ஈரானுடைய இந்த கடல் பரப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடற்பரப்புக்கு கரெக்டா நேர் எதிராக பல அரபு நாடுகள் இருப்பதை நீங்க பார்க்க முடியும். குறிப்பாக குவைத், பஹ்ரைன், கத்தர், யுஏஇ அரபு எமிரேட்ஸ், இந்த இடத்துல அதுக்குள் வரக்கூடிய துபாய், அதே போன்று ஓமான், மஸ்கட் ஆகிய ஓமானுடைய தலைநகர் மஸ்கட், இந்த பகுதிகள் எல்லாமே அதனுடைய எதிர்த்த எல்லைகளாக வருவதை பார்க்கலாம். இந்த பகுதி தான் இந்த ஹார்முஸ் பகுதி என்று சொல்லப்படுகிறது. அதாவது பெர்ஷியன் கல்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய கரெக்டா இந்த பகுதி ஹார்முஸ் பகுதி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மிக பிரம்மாண்டமான நாடு ஈரான். அந்த நாட்டுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் அரபு நாடுகள். இது சவுதி அரேபியா, அதே போன்று இங்க பாருங்க ஓமான் இருக்கிறது, யமன் இருக்குது. இப்படி எல்லா நாடுகளும் இந்த வட்டத்துக்குள்ள வருகிறது. இந்த இடத்துல இங்க ஒரு சின்ன வளைவு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதாவது இந்த பக்கம் ஈரான் இருக்கிறது, இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சிறியதொரு வளைவு இருக்கிறது. இந்த பகுதி வெறும் 54 கிலோமீட்டர்கள் இடைவெளி கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணுகிற வேலையைத்தான் ஈரான் செய்கிறது. இதற்கு முன்பதாகவும் அவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த தடவை பண்ற மாதிரி உலகத்தில் இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணினதே கிடையாது. கடுமையான தாக்குதல்கள் இந்த இடத்துல நடத்தப்படுகிற காரணத்தினால இந்த பகுதிகளில் இருந்து எண்ணெய் எரிபொருட்களை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கப்பல்களுக்கு இதற்கு வெளியில போகவும் முடியாமல் இருக்கிறது. வெளியில இருந்து வந்து உள்ள பொருட்களை ஏற்றிக்கிட்டு போகவும் முடியாமல் இருக்கிறது. எனவே அவங்க பஹ்ரைன்ல அல்லது கத்தர்ல, துபாயில, சவுதி அரேபியாவில் எங்க அவங்க எண்ணெய் ஏற்றுமதி செய்தாலும் இந்த இடத்தை தாண்டி தான் போகணும்.
தாண்டி போகிற அமெரிக்க இஸ்ரேலிய கப்பல்கள் மேல அட்டாக் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கப்பல்களாக இருந்தாலும் அவங்க அட்டாக் பண்றாங்க. இதுதான் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் நெருக்கடிக்கு காரணமாக இருக்கிறது. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறிய இடம், இதை மறைத்ததால் தான் இவ்வளவு பெரிய பாதிப்பை முழு உலக நாடுகளும் எதிர்கொள்கிறது. இப்பொழுது இந்த இடத்தை பாதிப்பை தீர்க்கிறதுக்காக உலக நாட்டு ராணுவங்கள் எல்லாம் வாங்க, நம்ம ஈரான்கிட்ட இருந்து இந்த இடத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிடுறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் வரியை விதிச்சு அவனை எல்லாம் படாத பாடுபடுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆளாக தன்னை மிக தெளிவாக காட்டிக்கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன பண்றாருன்னு கேட்டா, முட்ட முடியாத இடத்துல போய் முட்டிக்கிட்டு மாட்டிக்கொண்டிருக்கும் போது எல்லா நாடும் எங்களுக்கு உறுதுணையா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். பல நாடுகளும் அவருடைய அறிவிப்புக்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்க வரமாட்டோம், நீங்க ஆரம்பிச்சதை நீங்களே முடிச்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, ஹொர்முஸ் நீர்ப்பரப்பை மீட்பதற்காக ஈரானோடு நாங்கள் மோதுகிறோம் என்று வந்தா அவங்களுடைய எல்லா கப்பல்களுக்கும் அவங்க நாடு மேலேயும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தினால் தாக்கு பிடிக்க முடியாது என்பதுதான் அடிப்படையாக இருக்கு. இதே நேரத்தில் சீனா உடனடியாக எங்களுக்கு அவங்களுடைய கப்பல் அனுப்பணும், அனுப்பி இந்த இடத்துல ஈரான்கிட்ட இருந்து ஹொர்முஸை காப்பாற்றி எடுத்து உலக நாடுகளுக்கு பெட்ரோல் விநியோகத்தை லேசாக்கிறதுக்கு நீங்க வரலன்னு சொன்னா உங்க நாட்டுக்கு வர வேண்டிய என்னுடைய பயணத்தை பத்தியே நான் யோசிப்பேன் என்றெல்லாம் ஒரு தன்னுடைய விரக்தி நிலை உச்சத்துக்கு போய் டொனால்ட் ட்ரம்ப் பேசுறதை பார்க்க முடியும். இதுவரைக்கும் பிரான்ஸ் இடத்துல இந்த ஹொர்முஸுக்கு வாங்க சண்டை பிடிப்போம் ஈரானோடு சொல்லி கூப்பிட்டாரு. பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாகவே தன்னுடைய கப்பல்களை அனுப்ப முடியாது என்று மறுத்துட்டாங்க. பிரித்தானியா இதை பற்றி தன்னுடைய நட்பு நாடுகளோடு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உறுதிப்படுத்தாம இருக்கிறாங்க. சீனா எந்த பதிலையுமே கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா சீனா ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமான நாடாக இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். ஜப்பான் வந்து அவர்களுடைய ஆட்சி முறையை இதற்கு இடம் தராது, நாங்க இதுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் ஜப்பானுக்கு தேவையான எண்ணெய் முழுவதுமாக 70% இந்த ஹொர்முஸ்ல இருந்து தான் வந்துகிட்டு இருக்குது. பேசாம இங்க வந்து அடியை வாங்கிட்டு இருக்கிறது கெடுத்துக்கிற கூடாதுன்னு ஜப்பான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜெர்மன் ஆதரவு தர முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஆஸ்திரேலியா ஆதரவு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நார்வே வந்து ட்ரம்பினுடைய கோரிக்கை நிராகரிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. தென்கொரியா எந்த முடிவையுமே தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கத்தர் தங்களுடைய ராணுவத்தையோ எதையோ இதற்கு பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அதே கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவும் அதே கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். இந்த இடத்துல அரபு நாடுகள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு அடிப்படை இருக்குதுன்னா, அரபு நாடுகள் தற்போது அரபு நாடுகளுடைய அமெரிக்க தளங்கள் மீது தான் ஈரான் தாக்குதல்கள் நடத்துறாங்க. அப்படி தாக்குதல்கள் நடத்தும் போது அரபு நாடுகள் பதிலடி தாக்குதலை ஈரான் மீது நடத்தினால் அது ஒரு ஷியா சன்னி என்கிற ஒரு சண்டையை தோற்றுவித்துவிடும் என்கிற விதமான ஒரு அச்சம் இருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவை நம்பி இருந்தோம், அமெரிக்கா மொத்தமாக நம்மளை கைவிட்டு விட்டது என்கிற விரக்தி நிலைக்கும் அரபு நாடுகள் போய் இருக்கிறாங்க என்கிறதும் இந்த இடத்துல அவங்க தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமாக இருக்கு. மூன்றாவது, தாக்குதல் நடத்துகிற அளவுக்குண்டான ஆயுதங்களும் அரபு நாடுகளிடத்தில் ஈரான் இருக்கிற மாதிரி கிடையாது. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காசா வார் நடந்துகிட்டு இருக்கும் போது இஸ்ரேலுக்கு எதிராக எதையும் செய்யாதவர்கள் இந்த வார்ல ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவாக போனாங்கன்னு சொன்னாலே இஸ்ரேலோட சேர்ந்து சண்டைக்கு வந்தாங்கன்னு இஸ்லாமிய உலகத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு அரபு நாடுகளுடைய ஆட்சிகள் கவிழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனாலேயும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த யுத்தத்தில் அவர்கள் பங்கெடுக்காமல் பின்வாங்கி விட்டார்கள். இன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நீங்களாம் வரணும், அரபு நாடுகளோட சேர்ந்துக்கிட்டு வாங்க சண்டை பிடிப்போம் ஈரானோடு சொன்னாங்க. போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ வேற இருக்கிறதுக்குள்ள காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்க அரபு நாடுகள் எல்லாமே. ஏன்னா போனா நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த விளைவுகள் கடுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் உலகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் எரிபொருட்களுடைய சிக்கல் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இது இப்பதான் ஆரம்பிக்குது. இதை தாண்டி இன்னும் ஒரு ஆபத்து இருக்கிறது இதே பகுதிகளில். அது என்ன ஆபத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வரைபடத்தில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த பகுதி, அதாவது இந்த பகுதியில் தான் ஹொர்முஸ் இருக்கிறது, இது ஈரான், இந்த பகுதி சவுதி அரேபியா. இதே நேரத்தில் இந்த இடத்துல யமன் இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா யமன் இருக்கிறது. யமன்ல தான் ஹூத்திஸ் போராளிகள் இருக்கிறார்கள். அவங்க ஈரானுக்கு ஃபேவர் ஆனவங்க. இன்னும் சொல்ல போனா இங்க இருந்து இஸ்ரேலுக்கு 2000 கிலோமீட்டர் தாண்டி ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் நடத்தினவங்க, நடத்துறதுக்குரிய பலம் கொண்டவங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏற்கனவே 2015 வரைக்கும் சவுதி அரேபியாவோடு ஒரு நேரடி சண்டையில் ஈடுபட்டார்கள். பிறகு சவுதி அரேபியாவே அவங்களோட சமாதானமாக அதை முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அரம்கோ வரைக்கும் அவங்க தாக்குதல் நடத்திட்டாங்க. இந்த நிலையில தான் காசா வார் நடந்துகிட்டு இருக்கும் போது காசா அப்பாவிகளுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக இவர்கள் இந்த ரெட் சீல வந்த எல்லா கப்பல்களையும் மீதும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஹொர்முஸ் இருக்கிற மாதிரியே
இங்க ரெட் சி இருக்கிறது. இந்த ரெட் சீல செங்கடல்ல இந்த ஏரியா வந்து பாபல் மந்தப்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா முழுவதுமே யெமன்ல இருக்கிற ஹூத்திஸ் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதுவரைக்கும் ஹூத்திஸ் மிரட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர களத்துக்கு வரல. இந்த யுத்தம் உச்சமாக நடந்தால் ரெட் சீலையும் நாங்க தாக்குதல் நடத்துவோம், அதை மூடுவோம் இருக்காங்க. இன்கேஸ் இந்த இடத்தாலே வர முடியாம இருக்கும்போது தற்போது இந்த இடத்துல பயணிக்கிற கப்பல்கள் மீதும் யெமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திஸ் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா உலகம் இப்பவே பாதி ஸ்தம்பிச்சிருச்சு. மொத்தமாகவே ஷட் டவுன் ஆகி நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும். அவ்வளவு ஆபத்தான இந்த ரெண்டு பகுதிகளுமே ஈரானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய ஹொர்முஸ் அவங்க ஈரான் நேரடியாக கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாபல் மந்தப ரெட் சீயை மூடுகிற அந்த கண்ட்ரோலையும் யெமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திகள் இடத்துல அவங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க. எனவே இந்த இரண்டுமே ஈரானுக்கு மிகப்பெரிய பலமாக மாறி நிற்கிறது. இதை தாண்டி இந்த அரபு நாட்டுக்காரங்க நினைச்சாங்கன்னா எவ்வளவெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? ஏன்னா அவ்வளவு பலமும் அதிகாரமும் புவியியல் ரீதியாகவும் அவங்ககிட்ட தான் இருக்குது. எண்ணெய் வளம் கொட்டி கிடக்குது, காசு கொட்டி கிடக்குது. புவியியல் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஈரானுடைய இந்த எல்லையில இந்த ஹொர்முஸ் இருக்கிறது. எந்த ஒரு உலக நாடாக இருந்தாலும் எங்க கிட்ட கேட்காம ஆட முடியாது பார்த்துக்கன்னு சொல்லி தைரியமாக நின்றுக்கலாம், ஈரான் நிற்கிற மாதிரி. ஆனால் அவங்க நிற்கல, ஈரான் நிற்கிறான். அதே மாதிரி தான் இந்த ரெட் சி இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதிகள். இதை தாண்டி இன்னும் 2 இடங்கள் இருக்கிறது, அதையும் பாருங்க. உலக வரைபடத்தில் சவுதி அரேபியா இந்த இடத்துல இருக்குது. நாம பார்த்த ஹொர்முஸ்ங்கிறது இந்த பகுதி, அதே மாதிரி பாபல் மந்தப் இந்த இடம். இந்த 2 இடத்தையும் தாண்டி ஈஜிப்டில் சுயேஸ் கால்வாய் என்றொன்றுக்கு, இது இயற்கையாக உருவாகாமல் செயற்கையாக பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனா இந்த சுயேஸ் கால்வாயை ஈஜிப்ட் மூடினான்னு சொன்னா ரெட் சீயால யூரோப்பை நோக்கி எந்த ஒரு பொருட்களையுமே கொண்டு போக முடியாது. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல அதாவது கெய்ரோ இருக்கிறது. இந்த சுயேஸ் கால்வாய் இந்த இடம் மூடப்பட்டுடுச்சுன்னு சொன்னா இந்த இடத்தால தான் எல்லா கப்பல்களும் யூரோப்பை நோக்கி மேற்கு பகுதிகளுக்கு வர்றாங்க. இங்க இந்த இடத்தை தாண்டி வரணும். இப்படி வர முடியாமல் இதை மூடிட்டான்னு சொன்னா அது இன்னும் பெரிய அழிவாக, ஒரே நேரத்தில் இதெல்லாம் மூடப்பட்டுச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். அரபு நாடுகளை மீறி எவனும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை தாண்டி இன்னொரு இடமும் இருக்குது. இந்த உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஜிப்ரால்டர் என்ற ஒரு பகுதி இருக்குது. மெடிட்டேரியன் சீல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது மத்திய தரை கடல். இதை மத்திய தரை கடல் என்று சொல்லுவாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா டர்க்கி இங்க இருக்குது, கிரீஸ் இங்க இருக்குது, அதே மாதிரி இங்க பாருங்க இத்தாலி இருக்குது, ஸ்பெயின் இருக்குது, போர்ச்சுகல் இருக்குது. இந்த நாடுகளுக்கு மத்தியில் மொரோக்கோ இருக்குது. போர்ச்சுகல் அதாவது ஸ்பெயின் போர்ச்சுகலுடைய எல்லையிலையும் மொரோக்கோ எல்லையிலையும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஜிப்ரால்டர்ங்கிற பகுதி. இந்த பகுதி ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்குது. இந்த கேப்ல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாலோ அல்லது இதை மூடினாலோ இன்னும் சொல்லொணாத அளவுக்கு பெரிய நெருக்கடியை உலகம் சந்தித்து விடும். எனவே இந்த முழு உலகமும் இயங்கக்கூடிய விதமாக மிக முக்கியமான 4 கடல் எல்லை பாதைகள் இருக்கிறது. அந்த 4 கடல் எல்லை பாதைகள் தான் இந்த உலகத்தினுடைய போங்கையே தீர்மானிக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இங்க பாருங்க ஜிப்ரால்டர். இப்ப சுருக்கமாக ஒரு பார்வையா பாருங்க, மிக தெளிவாக புரிஞ்சிடும். இந்த இடத்துல ஹொர்முஸ் இருக்கிறது. அதை ஈரான் தற்போது மூடி வச்சிருக்கிறதுனால உலகம் முழுக்க இப்ப பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு எல்லாமே ஏற்பட்டிருக்கு. இரண்டாவதாக ரெட் சீனுடைய பாபல் மந்தப் இந்த இடத்தை மூடுவாங்க, சவுதி எல்லையில யெமன் எல்லையில இருக்கக்கூடிய அந்த பகுதி. மூன்றாவதாக இதை மூட மாட்டாங்க, ஆனா மூடினாங்கன்னா செத்த கதையா போயிடும். இது ஈஜிப்டினுடைய எல்லையில இருக்கக்கூடிய சுயஸ் கால்வாய். அதை தாண்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜிப்ரால்டர் இது மூடப்பட்டதுன்னு சொன்னா யூரோப்புக்கு எதுவுமே போக முடியாது. மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து இப்படி எடுத்துக்கிட்டு இதால போய் இப்படித்தான் போகணும். இதுல எதுவுமே போக முடியாம போயிடும். அப்படி போக முடியாமல் போனால் தாங்க முடியாத சிக்கல் ஏற்படும். ஏற்கனவே ரெட் சீல இங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய கப்பல் என்ன செஞ்சான்னா இப்படி சுத்தி வந்தான். இப்படி சுத்தி வர்றனா சவுத் ஆப்பிரிக்காவை சுத்தி மடகஸ்காரால வந்து இப்படியே தான் பெருங்கடலுக்கோ அல்லது அரபு கடலுக்கோ வர வேண்டி வரும். இதெல்லாம் பெரிய இழப்பை உலக நாடுகளுக்கு தந்துவிடும். அதைத்தான் தற்போது ஈரான் கையில் எடுத்திருக்கிறது. ஈரான் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள்லேயே மிக பலமான ஆயுதம் ஹொர்முஸை மூடி இருப்பது. இன்னும் அவங்க மிலிட்ரி கிளாஸ் ஒன்றும் பண்ணலைங்கிறாங்க. மிலிட்ரி பிளாக் எதுவும் பண்ணலைன்னு தான் நேற்றும் அவருடைய IRGC-னுடைய தளபதி அறிவிச்சாரு. நாங்கள் இராணுவ ரீதியாக மூடலை, அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல் மட்டும் தான் போகக்கூடாதுங்கிறோம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக எவன் வந்தீங்கன்னா அவனுடைய கப்பலும் போகக்கூடாதுன்றோம். எல்லாத்துக்கும் அடிப்போம். ஒரு கப்பல் அழிக்கிறதுங்கிறது பல பில்லியன் டாலர்கள் நஷ்டத்தை உண்டாக்கும். எந்த கப்பலும் போக முடியாது. இப்போ நம்ம நாடெல்லாம் இப்போவே QR கோடு தந்துட்டாங்க, அடுத்து கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து என்னென்ன ஆக போகுதுங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. இதுக்கு நடுவில் ஒன்று புரிஞ்சுக்கிறங்க. இந்த சில பேர் உட்காந்துக்கிட்டு கோட்டாபே ராஜபக்சருடைய காலத்தில் இதே மாதிரி தான் பெட்ரோல் இல்லாமல் கியூவில் நின்றோம், இப்போ இவங்களுக்கு ஆட்சி போய் இவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி விளங்காமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கிரைசிஸுக்கும் அனுரகுமார் திசாநாயக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ பெட்ரோல் வாங்க காசு இருக்குது, கப்பலுக்கு காசை கட்டினா கப்பலில் பெட்ரோல் வந்துட போகுது. ஆனால் பெட்ரோலை கொண்டு வர முடியாது, ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறதுனால. இப்போ மீதான அமெரிக்காவுடைய தாக்குதல் நிறுத்தப்பட்டால் மட்டும்தான் நமக்கு பெட்ரோல் கிடைக்கும். எவ்வளோ கோடிக்கணக்கான காசு இருந்தாலும் கிடைக்காது. எனவே ஒரு அற்புதமாக இயற்கையாக இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை தற்போது ஈரான் கட்டுப்படுத்துகிறது. இதுதான் தற்போது இந்த பெட்ரோல் கிரைசிஸுக்கான அடிப்படை காரணமாக இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அருள் வளம் இந்த பகுதிகளில் இருக்கிறது. அந்த அருள் வளத்தை ஈரான் எப்படி ஆயுத பலத்தை உருவாக்கி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எல்லா அரபு நாட்டுக்காரனும் அமெரிக்காக்காரன் நம்பிக்கிட்டு இருந்தான். ஈரான்காரன் மட்டும் அவனுடைய ஆயுத தயாரிப்புல மும்முரம் காட்டி இன்றைக்கு அந்த ஆயுதங்களூடாக அமெரிக்காவை ஆட்டங்காண வச்சிருக்கிறான். அமெரிக்கா அதிபர் நாம் போய் எல்லாத்தையும் அழிச்சிருவோம் பிடிச்சிருவோம் போனவர் இப்போ எல்லா நாடும் வாங்க சீனா வரைக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக அமைதி திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். புனிதமிக்க ரமலானுடைய ஒற்றைப்படை நாட்களை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அமைதி திரும்ப வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரானுடைய அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறார். அதே நேரம் இங்கே நீங்கள் இந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு எது ஹால் எது கிச்சன்ங்கிற அந்த வித்தியாசமே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறத கொண்டு ஏதோ ஒரு வகையில் போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்கள் கணவர் நுவரெலி இல்லையா? அப்போ இப்போ தொழிலுக்கு போயிட்டாரா? இனிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் நம்முடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய சகோதரிகளுக்கு ரமலானுடைய மாதத்தில் ஜகாத்து தான தர்மங்களை செய்யக்கூடிய சகோதரர்கள் மூலமாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய முதல் நகரமாக இருக்கக்கூடிய பொத்துவில்ல உள்ள இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் என்கிற பகுதிகளில் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் படுகிற கஷ்டங்களை நம்ம அண்மை காலமாக பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கான வாழ்வியல் இடங்கள் இல்லை, அவங்களுக்கு ஒரு வீட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் ஒரு வீட்டு திட்டத்தை அந்த முயற்சியை தான் நம்ம செஞ்சு வர்றோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இவங்களுடைய கணவர் புனிதமிக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு கூலி வேலையாக வெளியில் போயிருக்கிறாரு. இந்த வீடு அவங்களுக்குரிய வீடு கிடையாது, வேறொருத்தவங்களுக்குரிய வீடுகள் தான். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானாக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே பள்ளி தலைவர் நமக்கு அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் நம்ம கொழும்புலாம் 6:30 மணிக்கு பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக. ஆனால் இங்கே அப்படி போக முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் யானை நிற்கும். இந்த மாதிரியான பல தொல்லைகளுக்கு மத்தியில் தான் இந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தான தர்மங்களை செய்திருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து எல்லா பயான்கள்லையும் உரைகள்லையும் பார்த்து வந்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான மக்களுக்காக வேண்டி இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு தான் ஜகாத்து திட்டத்தில் 8 பேரை இஸ்லாம் நமக்கு வகைப்படுத்துகிறது. அதில் நம்ம இந்த ஃபக்கீர்கள், மிஸ்கீன்கள் இந்த மாதிரி ஆட்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். அதில் ஒரு பாட்டாக யார் இருப்பாங்கன்னா முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தாருக்கும் உதவி செய்ய வேண்டிய ஜகாத் நிதிகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிறைய தான தர்மங்களை பண்ணுவீங்க. இந்த முறை இந்த ரமலானிலே இந்த மக்களுக்காக உங்கள் ஜகாத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். மேலதிக தகவல்களை கேட்க முடியும். நேரில் வந்து பார்க்க விரும்புகிற சகோதரர்களையும் அழைத்து கொண்டு வந்து நம்ம இந்த பகுதியில் காட்டுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் அந்த மக்களுக்காக இந்த திட்டத்திற்காக நீங்கள் முன்மொழிந்து செய்ய முடியும். எப்படியோ இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிய வேண்டும். மறவாதீர்கள், ரமலானுடைய இந்த காலகட்டத்திலே அந்த மக்களுக்காக உதவி செய்வோம். ஈமானிய ரீதியாக நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்வோம்.